மக்காவை வெற்றி கொள்ளும்போது ஒரு பெரும் முஸ்லிம் படையோடு மக்காவை நோக்கி சென்றார்கள். நினைத்திருந்தால் தங்களை துன்புறுத்தியவர்களை, சஹாபாக்களை கொலை செய்தவர்களை பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னையும் தனது சஹாபாக்களையும் துன்புறுத்தி கொலை செய்து ஊரை விட்டு விரட்டிய மக்காவாசிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்ட போது லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இது அபூ ஃபாந்துமு துலகா என்று கூறி பொது மன்னிப்பை வழங்கி அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற சமூக மக்களுடன் எந்த அளவிற்கு நல்ல ஒரு உறவை மேற்கொண்டிருப்பார்கள் என்று சிந்தித்துப்பார்கள் சகோதரர்களே. இன்று நம்மை பற்றி பல தவறான புரிந்துணர்கள் பிற மதங்களுக்கிடையே இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் பிற சமூக மக்களுடன் மனிதநேயத்தின் அடிப்படையில் நல்லுறவு, உதவி, நியாயம் ஆகியவற்றை பேணுமாறு கற்றுக் கொடுக்கின்றது. ஆனால் இந்த நல்லுறவு எந்த ஒரு நிலையிலும் நமது ஈமான், அக்கீதா மற்றும் இஸ்லாமிய கொள்கைக்கு மாறாக இருக்கக்கூடாது. மார்க்கத்தில் மாறு செய்யாமல் மனிதநேயத்தோடு வாழ்வதே இஸ்லாமிய வழிகாட்டுதலாகும். இவ்வாறு செய்தால் பகைவனும் உட்ட துணனாகிவிடுவான். அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், நபியே, நன்மையும் தீமையும் சமமாக்கப்பட்டா நீ மிக சிறந்த நன்மையை கொண்டு நீ தீமையை தடுப்பீராக. அப்பொழுது உம்முடன் கடும் பகைமை கொண்டிருந்தால் கூட ஒட்ட நண்பராய் ஆகிவிடுவதை காண்பீர். அன்புக்குரிய சகோதரர்களே, பிற மத மக்களுடன் நல்லுறவை பேணுவோம், ஒற்றுமையை காப்போம், மனிதநேயத்தை பேணுவோம் என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.